தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். விஜய் தன்னுடைய சட்டமன்ற வேட்பாளர்களை அழைத்து ஒரு பெரிய 10 கட்டளைகளை அவர் பிறப்பித்திருக்கிறார். இந்த 10 கட்டளைகளும் ஏதோ ஆண்டவன் கட்டளைகளைப் போல அந்த கட்டளை பின்பற்றப்பட வேண்டும் என்ற கட்டளையும் நிறைவேற்றியிருக்கிறார். 234 சட்டமன்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு போய்விடுவோம். ஆட்சி அதிகாரம் நம்மிடம் வந்து சேர்ந்து விடும். ஒருவேளை தவறினால் தொங்கு சட்டமன்றம் உருவாகும். நம்மிடம் ஆதரவு கேட்டுத்தான் யாராலும் ஆட்சி அமைக்க முடியும். இப்படி அவர் சொல்வதற்கு முன்பு 6 மணிக்கே அரசு அதிகாரிகள் இயந்திரத்தை திறப்பதற்கு முன்பே நீங்கள் அங்கு கூடிவிடுங்கள். திமுக 17 தொகுதிகள். அந்த தொகுதிகள் எப்படியும் சட்ட ஒழுங்கை சீர்குலைப்பார்கள். கொளத்தூர் தொகுதி முதலமைச்சர் தொகுதி, சேப்பாக்கம் துணை முதலமைச்சர் தொகுதி, துறைமுகம் சேகர் பாபு, சைதாப்பேட்டை மாசு, கோவை தெற்கு செந்தில் பாலாஜி, கரூர் செந்தில் பாலாஜியின் பினாமி தியாகராஜன், இப்படி பல மதுரை திருப்பரங்குன்றம், இப்படி பல தொகுதிகளை திமுகவினர் சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்துக் கொள்வார்கள். நீங்கள் அமைதி காக்க வேண்டும், அத்தனையும் ஆவணப்படுத்த வேண்டும். நீங்கள் வன்முறையை தூண்டுவதற்கு உங்கள் மீது பழியை போடுவார்கள். நீங்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும். நீங்கள் உணவுக்கு போகிற நேரத்தில் கூட உஷாராக இருக்க வேண்டாம். பெட்டியை அமைத்து விடுவார்கள், பட்டனை திருகி விடுவார்கள். இப்படி அவர் பல ஐபிஎஸ் அதிகாரிகள் உடைய ஆலோசனையை பெற்று அதை அவர்கள் தொண்டரிடம் சொல்லியிருக்கிறார். அவரை ஓட்டு போட்டதும் இல்லை, வாக்குப்பெட்டிக்கு போனதும் இல்லை, பூத் ஏஜெண்டாகவும் இருந்ததில்லை. எந்த அனுபவம் இல்லாத விஜய்க்கு திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுகவை ஒழிக்க வேண்டும், திராவிட இயக்கங்களை முற்றுப்பெற வைக்க வேண்டும், கோடிகளை கொள்ளையடிக்கிற இந்த திராவிட இயக்கம் முடிவுரை எழுதப்பட வேண்டும் என்று விரும்புகிற அந்த அதிகாரிகள் விஜயிடம் ஒரு நீண்ட பட்டியலை போட்டு கொடுத்திருக்கிறார். இந்த பட்டியலின் அடிப்படையில் அவர் அங்கு 234 வேட்பாளர்களுக்கும் வகுப்படுத்தியிருக்கிறார். இந்த வகுப்பு நீங்கள் யாரோடு தொடர்பில் இருந்தீர்கள், உங்கள் அத்தனை பேரையும் நான் கண்காணித்து ஒரு பெரிய புகார் பட்டியலை வைத்திருக்கிறேன். இந்த புகார் பட்டியல் தேர்தல் முடிவு வந்த பிறகு நான் தனியாக சந்திக்கிறேன். மாவட்ட செயலாளர் கூட்டம் கிரீன் பார்க் ஹோட்டல் நடக்க இருக்கிறது. அப்பொழுது 234 வேட்பாளர்கள் நீ யாரோடு தொடர்பில் இருந்தீர்கள், எங்கே வேலை செய்தீர்கள், என்ன அத்தனை ரகசியங்களும் நான் ஆவணமாக என்னிடம் வந்து சேர்ந்து விட்டேன். இப்படியான ஒரு அதிர்ச்சியும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் 234 தொகுதிக்கும் நன்றி அறிவிப்பு கூட்டம் நடத்த வேண்டும். வாக்காளர்களை தொடர்ந்து போய் சந்திக்கணும். தேர்தலுக்கு முன்பு நீங்கள் சந்தித்ததை விட அவர்களை நமக்கு ஓட்டு போட்டவர்கள், போடாதவர்கள், வாக்களித்த அத்தனை பேரையும் போய் நீங்கள் பார்க்கணும். இதுதான் அரசியல். திமுக பார்க்க மாட்டான், அதிமுக பார்க்க மாட்டான். தோத்தா கிளம்பிடுவான், போயிடுவான். வெற்றி பெற்றாலும் வரமாட்டான். தோல்வி வெற்றி ரெண்டுக்கும் அதிமுக திமுக வரமாட்டாங்க. நீங்கள் போய் நன்றி அறிவிப்பை செய்யணும். யார் வெற்றி பெற்றாலும் அந்த தொகுதி வெற்றி அந்த வேட்பாளருக்கு முதல் வாழ்த்தை சொல்லுங்கள். சட்ட ஒழுங்கை எந்த காலத்திலையும் நீங்கள் குழப்ப வேண்டாம். குழப்புவதாக திமுக உங்கள் மீது பழி சுமத்தி விடுவார்கள். இப்படி பல கட்டளைகளை தன்னுடைய 234 தொகுதி வேட்பாளர்களுக்கும் கொடுத்துருக்கிறார். பணம் கொடுக்காமல் நாம் தான் வெற்றி பெறுவோம். பணம் யாருக்கும் கொடுக்கல. திமுக அதிமுக கோடிகளை குட்டி கொடுத்துருக்கிறார். அதையெல்லாம் மீறி நாம் அந்த தொகுதியில் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் உண்மையான வெற்றி நமக்கு தான். காரணம், மக்களை நாம் விலை பேசவில்லை. மக்களிடம் வாக்குக்கு
நோட்டுகளை நீட்டவில்லை. ஆகையால் வெற்றி நமது தான். நமக்கு வாக்களித்த வாக்காளர்கள் தான் உண்மையான ஜனநாயகவாதிகள். இப்படியெல்லாம் அந்த கட்டளையில் அவர் தன்னுடைய வேட்பாளர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். இதெல்லாம் சாத்தியமா என்றால் சாத்தியமே. திமுக அதிமுக இரண்டு வேட்பாளர்களும் 2 கட்சிகளும் 10,000 கோடியில் லஞ்ச லாவணிய ஊழல் பணத்தில் தேர்தல் நடத்தியிருக்கிறார். இந்த தேர்தல் ஆணையமே மாநில அரசு மத்திய அரசு 10,000 கோடி ரூபா செலவு செய்திருக்கிறார்கள். ஆனால் திமுக அதிமுக இரண்டும் 20,000 கோடி செலவு செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் வெற்றி பெறுவது விசில் சின்னம்தான். இப்படியாக போன விஜயினுடைய அந்த உரை இறுதியில் வெற்றி பெற்றாலும் சரி தோல்வியடைந்தாலும் சரி நாம் மக்களோடு மக்களாக இருப்போம். இதற்கு நடுவில் தோல்வி அடைந்தால் முதலமைச்சர் நாற்காலி கிடைக்கவில்லை என்றால் வேள்பாரி திரைப்படம் ஒரு 2,000 கோடியில் சங்கர் இயக்கத்தில் தயார் நிலைக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. மும்பையைச் சேர்ந்த பெண் மீடியா அதற்கு தயாராக இருக்கிறது. இதுதான் விஜயினுடைய அரசியல் பயணம். வெற்றியடைந்தால் மன்னன், தோல்வியடைந்தால் நாடோடி. அதுதான் நாடோடி மன்னன் எம்ஜிஆர் படம். அதே போல தான் இப்போ விஜய் வேள்பாரி படமும் உருவாக போகிறது. தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை டெல்லியில் பல நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டு தன்னுடைய மாநில தலைவர் பதவியை தான் விலகிக் கொள்ளுகிறேன் என்று ஒப்புதல் கடிதம் கொடுத்துவிட்டு வந்துவிட்டார். மல்லிகார்ஜுன கார்கேயால் காப்பாற்ற முடியவில்லை, ஸ்டாலினால் காப்பாற்ற முடியவில்லை, 25 கோடி ரூபாய் பணம் காப்பாற்ற முடியவில்லை, ஸ்கிராப்பு பணம், குவாரி பணம் எல்லாம் கொடுத்து காப்பாற்ற முடியவில்லை. காரணம், டெல்லி காங்கிரஸார்கள் கார்ப்பரேட்டுகளையே கலக்கி குடித்தவர்கள். கேசி வேணுகோபால், மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற நீங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்களில் பல ஆயிரம் கோடியை அபகரித்து விட்டு அங்கிருந்து தப்பி வந்து அமெரிக்காவுக்கு அல்வா கொடுத்தவர் பிரவீன் சக்கரவர்த்தி. மாணிக் தாகூர் தன்னுடைய பெயரை, தமிழனுடைய அடையாளத்தை மறைத்து டாகூராக டெல்லியில் வளம் வந்த இந்த பான்பராக் பார்ட்டி இப்பொழுது பல கோடிகளை குவித்து வைத்திருக்கிறது. இந்த கோடிகளில் இவர் மிகப்பெரிய அரசியல் தலைவராக இருக்கிறார். இப்பொழுது இந்த மாநில தலைவர் பதவிக்கு சுதா அவர்கள் களத்தில் இறங்கியிருக்கார். பேரறிவாளனை வழக்கறிஞராக பதிவு செய்ததை நான் அனுமதிக்க மாட்டேன். இவரையா அனுமதிக்கிறாரு? இவரோட பார் கவுன்சில் தலைவரா? அனுமதிக்க மாட்டேன். காரணம், செல்வ பெருந்தொகைக்கு பதிலாக அந்த பதவியை எனக்கு கொடுங்கள், நான் உங்களுக்கு கப்பம் கட்டுகிறேன். யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி அவர்களுக்கு திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தேவை. தொங்கு சட்டசபை வந்தால் அது காங்கிரசினுடைய தயவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. அப்படி ஆட்சி அமைத்தால் நாங்கள் போடுகிற அந்த திட்டங்கள், எங்களுடைய திட்டங்கள் 10% திட்டங்கள், இதுவரை எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. ஆகையால் திமுக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு காங்கிரசினுடைய ஆதரவு தேவைப்பட்டால் தொங்கு சட்டசபை அமைந்து காங்கிரஸ் ஆட்சி ஆதரவோடு, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆதரவோடு ஆட்சி அமைந்தால் எங்களுக்கு ஆட்சி பங்கு, அதிகாரத்தில் பங்கு,
திருடுவதில் பங்கு, கொள்ளையடிப்பதில் பங்கு, குவாரியிலே பங்கு, மணலிலே பங்கு, ராமச்சந்திரன்கிட்ட பங்கு, சேகர் ரெட்டியிட பங்கு, எல்லாம் எங்களுக்கு கொடுங்க. இதுதான் காங்கிரஸுடைய டிமாண்ட். செல்வ பெருந்தகை தன்னை செல்வ பெருந்தொகையாகி விட்டார், தன்னை வளப்படுத்தி கொண்டார், வசதியாக்கி கொண்டார், 10-100 தலைமுறைக்கு தேவையானதை சேர்த்து கொண்டார். இப்பொழுது அதற்கு போட்டி. மாணிக் தாகூர் தலைவராக வருவதா, அல்லது சுதா தலைவராக வருவதா, சசிகாந்த் செந்தில் தலைவராக வருவதா, இப்படி பலத்த போட்டி. இந்த பலத்த போட்டிகளுக்கு நடுவில் சுதா பேரறிவாளனை சீண்டி இருக்கிறார். இது தமிழ் தேசியவாதிகளை சீண்டி இருக்கிறார். பெரியார் இயக்கம் அழிந்து சின்னாபின்னமாகி சிதிலடைந்து சீல் பிடித்து அழுகி உழுகி கடைசியில் மிஞ்சி இருப்பது 3 பெரியார் பெருந்தொண்டர்கள். ஒருவர் கோவை ராமகிருஷ்ணன், இன்னொருவர் கொளத்தூர் மணி, கோவை ஆரிச்சாமி. அக்பார் பெரியார் தொண்டர்கள். இவர்களா திமுகவை தங்களை கரைத்து கொண்டார்கள். ஆதலால் பெரியாரை போகிற வருகிறவர்களெல்லாம் வசைபாடுகிறார். குருமூர்த்திக்கு பிறந்த சீமான் உட்பட வசைபாடுகிறார். இதையெல்லாம் இப்பொழுது சுதா மொத்தமாக மாயவரம் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா பேரறிவாளனை சீண்டியதின் மூலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வருவதற்கு நான் தான் தகுதியானவன் என்று டெல்லியில் சோனியாவுக்கும் ராகுலுக்கும் காதுகளுக்கு எட்டக்கூடிய ஒரு கர்ஜனையை செய்திருக்கிறார். இப்படி வாழப்பாடியை போல, ஜெயலலிதாவுடைய கட்பாடியை போல இப்பொழுது சுதாவும் கிளம்பி இருக்கிறார். வாழப்பாடி அரசியல் செய்ததே ஈழப் போராளிகள் தான். ஆட்சியை கலைக்க வேண்டும், சட்ட ஒழுங்கு கெட்டு போனது, புலிகள் நடமாடுகிறார்கள், ஆயுதம் கடத்துகிறார்கள், வெடிமருந்து கடத்துகிறார்கள். இப்படித்தான் மரணமடைகிற வரை இந்த ஜெயலலிதாவுடைய கட்பாடி வாழப்பாடி இந்த இந்தியாவை, தமிழனை அம்பானிக்கு காட்டி கொடுத்து 10,000 கோடி லஞ்சம் வாங்கினார், ஊழல் பணம் வாங்கினார். அது வாழப்பாடிக்கு வந்து சேரவில்லை. திரு பாய் அம்பானியை வைத்து கொண்டார். அம்பானி இறந்து போய்விட்டார், வாழப்பாடி இறந்து போய்விட்டார், பணமும் போச்சு. சுகந்தன் போனால் 5 கோடி கொடுப்பாங்க, 10,000 கோடி எங்கே? வாழ்நாள் முழுவதும் தமிழரை காட்டி கொடுத்த வாழப்பாடிக்கு கிடைத்த பணம் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போச்சு. இதுதான் தமிழக அரசியல். தமிழரை காட்டி கொடுத்தால் பெரிய பெரிய பதவிக்கெல்லாம் வரலாம். ராஜீவ் கொலையில் 5 கோடி ரூபாய் கொடுக்கிறோம், வாயை திறக்கக்கூடாது என்று வேலுச்சாமிக்கு பேரம் பேசியவர் தான் இந்த ஜெயலலிதாவுடைய உள்பாடி வாழப்பாடி. சங்கர மடத்திலிருந்து பணம் தருகிறோம், இதெல்லாம் விசாரிக்கப்படவே இல்லை. காரணம், அவாள் வைப்பதா சிபிஐ, அவாள் வைப்பதா ஐபி. சில பார்ப்பன பத்திரிகைகளை இந்த செய்தியெல்லாம் போட மாட்டான். சங்கரமடத்தில் சங்கரராமன் கொல்லப்பட்ட பொழுது ஜூனியர் விகடன் பார்ப்பன கும்பல் செய்தியே போடாத நிருபரை அந்த பக்கமே போக விடாமல் தடுத்தது பார்ப்பன கும்பல். தமிழர் வீடுகளிலே தலைவாழை இலை போட்டு சாப்பாடு, உணவு உடுப்பது, விருந்து அளிப்பது தமிழர்களுடைய பண்பாடு. சங்கராச்சாரி தலைவாழை இலை போட்டு நீங்கள் மலம் கழிப்பது தமிழனை இழிவுபடுத்துவது. இதுதான் இந்த சங்கர மடங்களுடைய துதிபாடிகள், சங்கர மடங்களுக்கு பிறந்தவர்கள், குருமூர்த்திக்கு பிறந்தவர்களுடைய வழிபாடு. சுதா பேரறிவாளனை சீண்டி இருக்கிறார் என்றால் அவள் தமிழனை சீண்டி இருக்கிறார். பஞ்சாபில் சப்து சிங், பியான் சிங் 2 பேருடைய மனைவி இந்திரா காந்தி கொலையை நாம் நியாயப்படுத்தவில்லை. ஆனால் அந்த சப்து சிங், பியான் சிங்குடைய மனைவி 2 பேரும் மரணம் அடைகிற வரை அன்ன போஸ்ட் எம்பி தான். சொரணை உள்ளவன் பஞ்சாபி, சூடு உள்ளவன் பஞ்சாபி. தமிழன் சூடு சொரண எதுவுமே இல்லாத ஒரு இனமாக போய்விட்டது. இலங்கையில் இனம் அழிந்த பொழுது எந்த போராட்டம் நடத்தல. அத்தனை பேரும் திமுகவிலும் அண்ணா திமுகவிலும்
சோம்பி போய் கிடந்தார்கள். இப்பொழுது 10,000 கோடியை எடுத்துக்கொண்டு திமுக, அதிமுக 2 திராவிட இயக்கங்கள் 2,000 ரூபாயை வீசி எறிகிறான். இவன் ஓட்டு போடுகிறான், அதிகாரத்துக்கு வருகிறான். இதெல்லாம் மாற்ற வேண்டும் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.